இந்த படத்துக்கு சண்டியர் எல்லாம் சொல்லக்கூடாது, அண்ணன் கிருஷ்ணசாமி கோச்சிக்குவாரு. இந்த படத்துக்கு சண்டியர்னு வைக்காம கிட்டி வாசல்னு வைக்கலாம்னு நினைச்சுன்னு இருந்தோம். ஆனா கிட்டி வாசல் தான் வச்சோம்னா அவர் பேரு செல்லம்மா கிட்டின்னு கூப்பிடுவாங்க, அதனால அதுக்கும் கோச்சிப்பாருன்னு சொல்லிட்டு அரங்கேற்றம்னு வைக்கலாம்னு தான். அது ஏற்கனவே வந்த படம் எங்க வாத்தியார் கோச்சிப்பாரு. ஔவையார்னு வைக்கலாமான்னு பார்த்தோம், ஆனா ஔவையாருங்கிற பேருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. என்ன பண்றது, காலமாடு முரட்டு காலுன்னா அது ரஜினி கோச்சிப்பாரு. என்ன பண்றது, பராசக்தின்னு வைக்கலாமான்னு பார்த்தோம், கலைஞர் கோச்சிப்பாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. 1001 அடிமை பண்ணி என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம். அப்புறம் சும்மா அப்படின்னு வைக்கலாம்னு பார்த்தோம், அப்புறம் பேர் இல்லாம வைக்கலாம்னு பார்த்தோம். என்ன பண்றதுன்னு தெரியல. தமிழ் கலாச்சாரங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இந்த அரசியல்வாதி மாதிரி அதை காப்பாத்துறது ரொம்ப முக்கியம். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விதவை பெண் திருமணம் பண்ணிட்டா தப்பு, அது 100 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டுடுவாங்க. அதான் கலாச்சாரம். எப்படி மாறினே வருது பாருங்க. அதை காப்பாத்துறது தான் நம்ம வேலை. அதுக்கு முன்னாடி சமணர்கள் எல்லாம் கழுவில ஏற்றினாங்க, அது நம்ம கலாச்சாரம். சிவன் பேரால் ஏற்றினது கலாச்சாரம். கலைபரர்கள் வந்தாங்க இங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த தமிழ் தான் இப்ப மிச்சம் இருக்குது நமக்கு, அதுதான் கலாச்சாரம். அப்புறம் வெள்ளக்காரன் சட்டை போட கற்றுக் கொடுத்தான். அதுக்கு முன்னாடி நம்ம பொம்பளைங்கலாம் ஜாக்கெட்டை போட மாட்டாங்க, சும்மாதான் இருந்தாங்க. அப்ப எது கலாச்சாரம்? பழைய தமிழ் கலாச்சாரத்துக்கும் போக முடியாது. எனக்கு ஒரே குழப்பம். பேசாம சினிமா எடுக்கிறது நிறுத்திட்டு நானும் கலாச்சாரத்தை காப்பாற்ற போயிடலாமான்னு இருக்கிறேன். இந்த அறிவாள் கலாச்சாரம் சொல்றாங்க, அது பார்த்தா எல்லா சாமி கையிலயும் அருவாள் இருக்குது. இப்ப எப்படி இளநீ எப்படி வெட்டுறது அருவாள் இல்லாம? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு வருது. இதுல எனக்கு டைரக்ஷன் சரியா கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல, இவருக்கு கொடுத்த டென்ஷன். அதனால இப்ப படம் ஒரு மாதிரி வந்துருதுங்க. ஓடும் ஓடாதெல்லாம் நீங்க சொல்லிக்கோங்க, அப்புறம் பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப ஓடலைன்னா பேரை வைக்க வேண்டியது இல்லை, ஓடிச்சுன்னா அதை சண்டில வச்சுக்கலாம். ஒரு நன்றி. தழும்பு காலங்க இப்போ கொண்டி தொழுவத்தில் எத்தனை பட்டியல் உண்டு. நெஞ்சில தம்பி இப்ப புரிஞ்சிருக்கு, கால என் முருக சொரிஞ்சு நிக்க. சில ரெண்டாவது அலையாட்டும் காலையில் நான் வெள்ளையில் அன்று கொள்ளு.
ஆளொன்று இல்லாம போனா தோளுக்கு தோழைய தேடு போனா ஒன்று கேடு தாளைய தளத்தை ஓட்டு இட்லிக்கு மாவரக்க தின்னும் கூட்டம் கூட்டி நல்ல நேரம் வந்துருச்சு நாளை விட்டு